மீண்டும் இந்தியாவுக்கு ஒரு செக்மேட்டை வைப்பதற்கான முயற்சி ஒன்றை எடுத்திருக்கிறார் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப். ஆம், இந்த முறை சற்று என்ன சொல்வது, கடினமான ஒரு முடிவைத்தான் எடுத்திருக்கிறார். ஆனால் இது இந்தியாவை ஓரளவுக்கு பாதிக்கக்கூடிய ஒரு முடிவு போலத்தான் தெரிகிறது. அப்படி என்ன அந்த சம்பவம் நடந்தது என்பதை இந்த பகுதியிலே விரிவாக பார்ப்போம். வணக்கம், நான் உங்கள் சஜன் ராஜ். அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் நேற்று மீண்டும் ஒரு சர்ச்சையை கிளப்பியிருக்கிறார். அதாவது நேற்று ஒரு கையெழுத்தொன்றை போட்டிருக்கிறார், ஒரு சட்டமூலம் ஒன்று. அதாவது என்ன சட்டமூலம் என்றால், H1B விசாவிற்கான தகுதியாக அந்த தொழில் வழங்குனர்கள் 1 லட்சம் அமெரிக்க டாலர்களை பணமாக ஒவ்வொரு விசாவுக்கும் செலுத்த வேண்டும் என்ற ஒரு கடினமான ஒரு சட்டமூலத்தை கையெழுத்தை நேற்று விட்டிருக்கின்றார். குறிப்பாக இந்த H1B விசா என்பது என்னவென்றால், அமெரிக்காவின் உள்ளே வேறு நாடுகளைச் சேர்ந்த, அதாவது புலம்பெயர் நாடுகளைச் சேர்ந்த மனித வளங்களை, அதாவது இந்த தொழில்நுட்ப ரீதியான கற்கைகளில் பிரபலியமான அல்லது தேர்ச்சி பெற்றவர்களை அமெரிக்காவின் உள்ளே அந்த விசா மூலம் எடுத்து அவர்களுக்கு அமெரிக்காவின் உள்ள மிகவும் பிரபலியமான அல்லது வளர்ந்து வரும் டெக்னாலஜிக்கல் ரிலேட்டடான கம்பெனிஸில் ஒரு வேலைவாய்ப்பை வழங்குவது தான் இந்த H1B விசா. இந்த விசாவானது பல வருட காலமாக நடைபெற்று கொண்டிருக்கிற ஒரு நடைமுறையில் உள்ள ஒரு விசா முறை தான். இந்த முறையிலே குறிப்பாக இந்தியாவில் இருந்து தான் பெரும்பாலான மாணவர்களும் மனித வளங்களும் அமெரிக்காவிற்கு செல்கின்றன. அதாவது குறிப்பாக சொல்லவென்றால், இந்த விசா மூலம் இது ஒரு ஸ்டெம் கேட்டகரி என்று சொல்வார். குறிப்பாக சயின்ஸ், டெக்னாலஜி, எஜுகேஷன் போன்ற மிகவும் பாண்டித்தியம் பெற்றதும் தொழில்நுட்ப ரீதியில் முன்னேற்றம் அடைந்த துறைகளிலே பிரசித்தமானவர்களை, தேர்ச்சி பெற்றவர்களை அமெரிக்காவின் உள்ளே எடுத்து அந்தந்த கம்பெனிகள் அவர்களுக்கான ஒரு வேலை வாய்ப்பினை வழங்குவதற்கான ஒரு முயற்சி தான் இது. இந்த முறையிலே தற்பொழுது டொனால்ட் ட்ரம்ப் கூறியிருக்கிறார், இது ஒரு ஏமாற்று வேலை போலத்தான் தற்பொழுது தெரிகிறது என்றும், குறிப்பாக அமெரிக்காவின் உள்ளே வேறு நாட்டைச் சேர்ந்தவர்களை உள்ளே வரவைப்பதற்கான ஒரு குறுக்கு வழி போல இது தெரிகிறது என்று அவர் தெரிவித்திருக்கின்றார். அதன் காரணமாகத்தான் இந்த சிஸ்டத்தை தான் சற்று இருக்கப் போவதாகவும், அதன் ஒரு முதல் படிதான் இந்த 1 லட்சம் அமெரிக்க டாலர்களை குறிப்பிட்ட அந்த தொழில் வழங்குனர் யாராவது ஒரு வெளிநாட்டவரை அமெரிக்காவினுள் கொண்டு வர வேண்டும் என்றால் செலுத்த வேண்டும் என்பது. இது ஒரு மிகப்பெரிய ஒரு பணத்தொகை. இது சாதாரணமாக மிகப்பெரிய கம்பெனிகளே யோசிக்கக்கூடிய ஒரு பணத்தொகை தான் இது. சாதாரணமாக ஒரு வளர்ந்து வரும் ஒரு நடுத்தர மட்ட கம்பெனிகளில் இந்த 1